தியானம் பண்ணி ஆண்டு சமூகத்தில் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமென். ஆண்டு சமூகத்தில் கண்கள் மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் பிதாவே, நாங்கள் உடைய சமூகத்தில் இந்த நாள் ஜெபிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. இன்னும் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் அனைவரும் உண்டு. இப்போதும் வார்த்தையில் நீர் இடைபெற முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளும் எங்களுக்கு பேசும் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் உடைய வார்த்தை எங்களுக்கு எச்சரிக்கிற பொழுது நாங்கள் எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நாங்கள் கவனமாய் உமக்கு செவி கொடுத்து வாழ உதவி செய்யும். கர்த்தருடைய கரம் எங்களை ஆலோசிட்டோம். இப்போதும் வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனம் சொல்லி அடிமை பலப்படுத்தும். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டு சமூகத்தில் இந்த நாட்டில் ஆண்டவராய் தேவன் நம்மோடு பேசுகிற காரியம், சேனைகளின் கர்த்தாவே, உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. எரேமியா பக்தன் உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசனம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவர் சிறையிருப்பின் காலத்து தீர்க்கதரிசி. அந்த சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அவர் தீர்க்கதரிசனம் சொல்ல தொடங்கிட்டார். இவர் காலத்தில் தான் அநேகர் சிறையிருப்புக்கு போயிட்டே இருக்கிறாங்க, பாபிலோனுக்கு. அவர் உள்ளத்தில் இருக்கிற அங்கலாய்ப்புகள் எல்லாம் இப்போது ஒரு பக்கம் இருக்கும்போது, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள்லாம் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதில் இந்த ஒரு வசனத்துக்குள்ளே ஆண்டு காரியங்களாம் சொல்கிறார் பாருங்க. சேனையின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே. என்னென்ன காரியம் சொல்கிறாருங்க? உள்ளிந்திரியங்கள் இருதயத்தை சோதித்து அறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே. ஸ்தோத்திரம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நம்ம எடுத்துக்கொள்கிற தியான வார்த்தை, இந்த நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியை சரி கட்டுகிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியை சரி கட்டுகிற கர்த்தர். இந்த தேவன் அநேகருக்கு காலதாமதமாய் அல்லது நியாய தீர்ப்புக்காக அவர் சில நியாய தீர்ப்புகளை அல்லது சரிக்கட்டுதலை காலதாமதம் பண்ணுறதுனால, நீதி பிரசங்கியில் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சாலமோன் பக்தர் இப்படி சொன்னார். எப்படி? கொஞ்சம் வாசித்து பாருங்கள். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரனின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. இன்றைக்கி அநேகர் தப்பு செய்கிறாங்க. தப்பு செஞ்சுட்டு தைரியமாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உடனே தண்டனை கிடைக்காதனால.
தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு பழமொழி கண்டுபிடிச்சி வேறு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு இணையான பழமொழி சொல்லுவீங்களா? அரசு அண்ணு கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். மனுஷனுடைய துர்க்கிரியலுக்கு உடனே தெய்வம் பதில் தராதனால அவங்க பொல்லாப்பூச்சி அவங்க இறுதி எப்படி இருக்குதான்? துணிகரமாக இருக்குதான். இன்றைக்கி ரொம்ப பேர் துணிகரமாக செய்கிறாங்க. அதுதான் பக்தன் 19ஆம் சங்கீதத்தில் தாவீது பக்தன் பாடினார் ஒரு பாட்டு, துணிகரமான வாசிங்க, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி கார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் யாருனாலும் சரி ஒரு தப்பு பண்ணியாச்சா, தப்புன்னு தெரிஞ்சிருச்சா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், மன்னிப்பு கேட்டுறணும். தப்பிச்சோம். நம்ம ஏற்கனவே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது பாவ மன்னிப்பு பெற்றாச்சுன்னு சொன்னால் அந்த பாவங்கள்லாம் அவர் முதுகுக்கு பின்னாலேயும் சமுத்திரத்தின் ஆழத்திலும் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாகவும் நம்மளை விட்டு நினைச்சிறாரு, நீக்கி போட்டுறார். அதனால நம்ம தப்பிச்சிருவோம். ஆனால் இந்த மனுஷன் பாவத்தை செஞ்சுட்டு பாவ உணர்வு யாரோ உணர்த்தின பிற்பாடும் அவன் உணராமல் இருந்தானா அதுக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ப்ராமிஸ் கிடைக்கும், நல்ல வாக்குத்தத்தம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம இந்த நாளில் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த நாட்களில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நம்மளை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீதியுள்ள நியாயாதிபதி சரி கட்டுகிற தேவன் என்பதை குறித்து தியானிக்க நம்ம வச்சிருக்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் ஒரு சில நபர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்கிறோம், பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது யாக்கோப்பு செஞ்ச சேட்டைகள் தெரியும் உங்களுக்கு. ஆபிரகாம் பேரன் யாக்கோப்பு சேட்டை செஞ்சாலும் அவன் ஆபிரகாம் நிமித்தம் ஆசிரிக்கப்பட்டாலும் கர்த்தர் அந்த ஆபிரகாம் பேரன் யாக்கோப்பிட்ட நீதியை சரி கட்டினார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு நாளில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான் யாக்கோப்பு. அந்த ஏசா அவன் வனத்துக்கு போய் வேட்டையாடிட்டு வந்துட்டு பசியோடு வந்துட்டு கூட பிறந்தவன் ரெட்டை பிள்ளைய யாக்கோப்பு தம்பி ஏசா மூத்தவன், ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னே பிறந்தவன். கூட பிறந்தவன்கிட்ட சமையல் பண்ணுற சாப்பாடை கேட்குறான். அவன் இதுதான் சந்தர்ப்பம் என்ன செஞ்சிட்டான், உன்னுடைய முதல் பங்கை எனக்கு நிச்சிரு, சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துரு, வித்துரு. ஒருவேளை சோத்துக்காக வேண்டி அவன் முதல் பிறந்த ஆசீர்வாத சொத்தவே கேட்குறான். ஸ்தோத்திரம். அவன் நினைச்சிட்டான் அவன் ஒரு ஏமாளியா அல்லது கோமாளியா தெரியாது. அவன் என்ன செஞ்சிட்டான், நானே சாக போகிறேன். ஒருவேளை சாப்பிட எவனா செத்துருவானா? அவன் இப்படி சொல்கிறான்னு பாருங்க, நானே சாக போகிறேன். இந்த ஒருவேளை இது இந்த உயிர் போகிற நேரத்தில் நான் சோத்து தின்ட்டு உயிரோடு இருந்துக்கிறேன். சேஷ்டபுத்திர பாகம்லாம் அதெல்லாம் பெரிய காரியமா, நீ வச்சுக்கப்போ, எனக்கு சாப்பாடு மட்டும் வைத்து கொடு. சாப்பிட்டான். அவன் வாக்கு பண்ணிவிட்டு என்னச்சிட்டான், போயிட்டான். நல்லா கவனிக்கணும். காரியங்கள் நடந்துருச்சு, காலங்கள் உருண்டோடுது. சீரியா தேசத்துக்கு போயிட்டு யாக்கோப்பு ஒரு நாள் என்னச்சுறான், திரும்பி வர்றான். அப்படி திரும்பி வரும்போது நடந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 32 அதிகாரம் 13 கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 32 அன்று ராத்திரி
அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழி கல்லைகளையும் 10 கழுகுகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையும் தனித்தனியாக ஒப்புவிட்டு, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, முன்னே போகிறவனுக்கு, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இதை ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுமதிக்க வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த வாசித்த சம்பவம் நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? தனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு நாளில் இந்த ஏசாவை ஏமாற்றிட்டு நினச்சிட்டோம், போயிட்டோம். நல்லா கவனிச்சு பாருங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க சொத்து ஆசை பிடிச்சவன் பேராசை பிடிச்சவன் சொல்லி. ஆனால் உண்மையிலேயும் இவன் சுந்தஷ்டி தான். இன்னொரு காரியம் அவங்க அம்மா மேலே செஞ்சான். இந்த காரியம் எப்படி செஞ்சான்? சாப்பாடு கொடுத்தது அவங்க அம்மா சொல்லி செஞ்சான் இல்லை. இன்னொன்று சாப்பாட்டு காரியம்தான். முதல் சாப்பாட்டு காரியம் இவனா சுயத்துக்கு நினச்சிட்டான், செஞ்சிட்டான். இப்போது திரும்பி வர்றான், பெரிய கோடீஸ்வரனை திரும்பி வர்றான். அந்த கோடிகளில் ஒரு சில லட்சங்களை எடுத்து நினைச்சினான், அண்ணனுக்கு பரிசாக கொடுக்குறான். அல்லேலூயா. கோடிக்கு அதிபதி இப்போ பல லட்சங்கள் அண்ணனுக்கு நினைச்சினான் பரிசாக கொடுக்குறான். ஒருவேளை பின்னாடி வரும்போது அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆனால் திரும்பி ஏற்றுக்கொள்வான். நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தில் ஆசைப்பட்டான். இவன் சொந்தமாக முயற்சி செஞ்சு தன் மாமா வீட்டில் எவ்வளவு ராத்திரியும் பகலும் விழிச்சிருந்து கஷ்டப்பட்ட சொத்தை இப்போ என்ன செய்கிறான்? அண்ணனுக்கு கொடுக்குறான். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட ஒரு நேரம் சாப்பாடை கொடுத்து ஏமாற்று வாங்கினா பார்த்தீங்களா? அதுக்கு அவனுக்கே சரி கட்டி கொள்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, மனுஷன் இது மனுஷனுக்கே தன்னைத்தானே நினைச்சான், காம்பன்சேட் சரி கட்டுறான். இன்னும் கடந்து போகும்போது அவங்க அப்பா மூத்த மண்டை கூப்பிட்டு பேசுகிறாரு ஈசாக்கு, இந்த மாதிரிப்பா வயசாகிட்டு எனக்கு சாப்பாடு வேணும், நீ சாப்பாடு கொண்டு வா, நீ வேட்டையாடி கொண்டு வான்னு சொன்ன மாத்திரத்தில் போயிட்டான். வேட்டையாடி கொண்டு வர போயிட்டான். இவங்க அம்மா அதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க? தந்திரமாக பண்ணி சமையல் பண்ணி, நீ போ அண்ணனுக்குரிய ஆசீர்வாதத்தை அனைத்தையும் நீ என்ன செய்ய, நீ வாங்கிக்கோ, அண்ணனுக்குரிய ஆசீர்வாதம் அனைத்து நீயும் பெற்றுக்கொள் சொல்லி ரெடி பண்ணி ஒரு சட்டை எடுத்து போட்டு அதுக்கு மேலே ஒரு தோல் உடைய உறுத்தி ஏசா மாதிரி ஆக்ட் பண்ணி என்னச்சிட்டான், போய் நிற்கிறான். அது போய் நிற்கிற இடத்துல அவங்க அப்பா கேட்குறாரு, எப்பா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி, நீ யாருப்பா, இது எப்படிப்பா உனக்கு கிடச்சி? பதில் சொல்கிறான் பாருங்கள். 27ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் 20ஆம் வசனம் வரைக்கும். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோப்பு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். இங்கே கவனிச்சு பாருங்க, இந்த 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். எத்தனை பொய் வந்திருக்கு கணக்கு பண்ணி பாருங்க. யாருன்னு கேட்டதுக்கு உன் மகன் ஏசாதான்னு சொல்கிறான். எப்படிடா கிடச்சினீங்கன்னா அவன் சொல்கிறான், கர்த்தர் மேலே பழி போடுறான் பாருங்க. உம்முடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். ஏன் நம்முடைய தேவன் சொல்லக்கூடாதா? உம்முடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். பச்சை பொய் சொல்கிறான். கர்த்தருக்கு சொல்கிறோம். முன்னாடி சாப்பாடு செஞ்சுக்கிட்டு தான் எதேச்சமாக வந்தான், சாப்பாடு கேட்டால் கொடுத்துட்டு சொத்தை வாங்கிட்டான். மூத்த பிள்ளைக்குரிய சேஷ்டபுத்திரை பார்த்து வாங்கிட்டான். எதேச்சமாக நடந்து வச்சுங்க. இது திட்டம் போட்டு செயல்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இது என்ன நடந்துச்சு தெரியுமா?
இவன் தகப்பனை ஏமாத்தினா, இவன் போன இடத்துல தாய் மாமன் இவனை ஏமாற்றிட்டான். அல்லேலூயா. 7 வருஷம் ராகேலுக்காண்டி ராத்திரியும் பகலும் காட்டில் வயல்வெளியில் ஆடுகளை மேய்ச்சிட்டு, வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சி கஷ்டப்பட்டு 7 வருஷம் முடிஞ்சதுமே ராகேலை கெட்டிக்கிறேன், ராகேலை பெண்ணு கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டான் மாமா. கல்யாணம் முடிச்சுட்டு பார்த்தா, தனக்கு மனைவியாக வந்திருக்க பெண்ணை பார்த்தா ராகேல் கிடையாது, அது லேயாள். மாமா என்ன எப்படி செஞ்சிட்டேன்னு கேட்டால், நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன், இந்த இடத்து வழக்கத்தின்படி நான் செஞ்சுருக்கேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. உனக்கு ராகேல் தானே வேணும், இன்னும் 7 வருஷம் என்ன உழைச்சிட்டு வா. ஸ்தோத்திரம். தேவசன் காத்துக்கு தேவப்பிள்ளையிலே நீதியை சரி கட்டுகிறவர் கர்த்தர். அந்த காரியத்துக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏசாட்ட அவன் இவனா செஞ்சான், எதாச்சுமா நடந்த காரியம் அதுக்கு இவனா சரி கட்டினான். இவனுக்கு கோடிக்கணக்கில் உள்ளதில் லட்சக்கணக்கில் நினைச்சுனா சரி கட்டினான். ஆனால் இது உங்கள் அம்மா திட்டம் போட்டு இவனு இந்த திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டு தன் வாய் நிறைய நல்ல பொய்யை தாராளமாக சொன்னான். ஏன் இந்த தேவன் நீதியை சரி கட்டணும்னு சொல்லுங்கள்? அவர் நீதியில் நியாயாதிபதி, அவர் நீதியை சரி கட்டுகிற கர்த்தர். ஏன் இந்த முற்பிதாக்களில் 3வது பிதாவாகிய இந்த யாக்கோப்பை சரி கட்டினார் சொல்லுங்கள்? அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் அன்புள்ளவர். ஆமென். இந்த அன்புள்ளவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அவர் அன்புள்ளவராக இருப்பார். இன்னொரு காலகட்டம் முடிகிற நேரத்தில், இந்த உலகம் முடிகிற நேரத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்போ அவர் கணக்கு கேட்பார். அந்த கணக்கு கேட்குற பொழுது அன்பு முகத்தை காமிக்கவே மாட்டார். அவர் நியாயாதிபதி ஸ்தானத்தில் உட்காந்துட்டார்னா அவர் நியாயம் தீர்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படி நியாயம் தீர்க்கிற பொழுது அங்கே ஒருத்தர் இருக்கான்ல கொம்புக்காரன், அவன் வந்து யாக்கோப்பு பெரிய யோக்கியனா, அவன் முற்பிதாக்களை 3வது பிதா வச்சுருந்தேன், அவனை எதுக்கு பரலோகத்தில் கொண்டு வந்து வைக்கிற? பணம் கேட்க மாட்டானா? என்னை மட்டும் தள்ளி விட்டு நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி அவனையே ஏற்றுக்கிட்டேன், பணம் கேட்க மாட்டானா? அல்லேலூயா. நீதியுள்ள நியாயாதிபதி இந்த பூமியிலே இந்த யாக்கோப்பை சரி கட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி தேவ சமூகத்தில் நமக்கு தெரியாமல் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்வில் என்ன செய்யணும், சில காரியங்கள் கர்த்தர் சரி கட்டுவார். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியாது, சரி கட்டுவார். ஏன்னா அவர் நீதி இல்லை நியாயாதிபதி. எரேமியா என்ன சொன்னார்? நீதி சரி கட்டுதலை நான் பார்ப்பேனாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நீதியில் நியாயாதிபதி அவ்வளவா சரியாய் காரியங்கள் நடத்துகிறவர். இப்போது ஒவ்வொரு வசனங்கள் எடுத்து வாசனை நமக்கு தெரியும். ஆனாலும் கூட நமக்கு சமயம் கடந்து போடுறதால சீக்கிரமாக சில உதாரணங்களை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. தாவீது தப்பன்ட்டான். தப்பனியாச்சில் தீர்க்கதரிசி நாத்தான் வந்து எச்சரிக்கிறான். அப்படி எச்சரிக்கும் போது ஒரு கதையை முதல்ல சொன்னான். ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு விருத்தம் வளர்த்தாங்க, ஒரு பணக்கார ஒருத்தர் அடிச்சிட்டான், சாப்பிட்டான். தாவீதுக்கு வந்தது பாருங்க கோபம். ஆட்டுக்குட்டி தின்ட்டான் அவன், அவன்கிட்ட ஒன்றையும் கட்டாமல் அவன் 4 மடங்கு கொடுக்கணும். தாவீதுக்கு கோபத்தில் சொல்லிட்டான், தீர்ப்பு நியாய தீர்ப்பு செய்கிறான் தாவீது. எத்தனை மடங்கு கொடுக்கணுமா? 4 மடங்கு. உடனே நாத்தான் சொன்னான், நீதாயா வேற யாருங்க, நீதான். நியாய தீர்ப்பு நடந்துச்சா? அவன் சொன்ன வார்த்தை 4 மடங்கு திருப்பி கொடுக்கணும். அந்த வார்த்தை அப்படி தாவீது வாழ்க்கை நடக்குது பாருங்க. முதல்ல பச்சை வெட்ட கள்ளத்தனமாக பிறந்த பிள்ளை செத்துச்சு. நம்பர் 1, அந்த பிள்ளை கர்த்தர் அடித்தார். இவன் ஜெவமணி பார்த்தான், உபாசனம் போட்டு பார்த்தான், பிழைச்சி வந்துச்சா? இல்லை. அதுக்கடுத்து அம்னோன் கூட பிறந்த தங்கச்சி, ஒரு தகப்பன் தாய் 2 அல்லது பல தாய்களை ஒரு தாய். அம்னோனோட தங்கச்சி தான் அப்சலோம் தங்கச்சி. அதாவது அம்னோன் ஒரு தாய் பிள்ளை, அப்சலோம் ஒரு தாய் பிள்ளை. அப்சலோம் தங்கச்சி தாமார்.
தாமார்கிட்ட தாறுமாறாக நடந்ததுனால அப்சலோம் என்ன செஞ்சான், விருந்துக்கு கூப்பிடு மாதிரி கூப்பிட்டு வேலைக்காரங்களை வச்சு அடின்னு அடித்து ஆம்னோனை கொன்று போட்டான். இந்த கொன்னமே தாவீது எப்படி தெரியுமா, அவ்வளவு வேதனைப்பட்டுச்சு. நம்பர் 2, யார் செத்தது? அம்னோன் செத்தான். முதல்ல பத்சேபல் பெற்ற பிள்ளை செத்துச்சு. அடுத்து அம்னோன், இந்த குடும்பத்துக்கே மூத்தவன் அம்னோன் செத்து போனான். அடுத்து இந்த அப்சலோம் எழும்புறான், தகப்பனுக்கு உரமாக எழும்புறான். அவன் தகப்பனுக்கு உரமாக யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கர்வாலி மரத்தில் மாட்டிக்கிட்டான். யோவாப்படி வேலைக்காரங்களை போய் கர்வாலி மரத்தில் தொங்கினவனை இறக்கி போட்டு வெள்ளு வெளுத்து கொன்னே போட்டான். நம்பர் 3, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அதோனியா சாகுறான். எப்படி? அதோனியா பத்சேபாட்ட கேட்குறான், ஏம்மா அப்பா கடைசியாக ஒரு வாலிப்பிள்ளை கட்டினார்ல, அந்த வாலிப்பிள்ளை எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துறீங்களா? கேட்ட மாத்திரத்தில் இவங்க தெரியாதனமாக சாலமோன்ட்டு போய் சொல்லிட்டாங்க. சாலமோன் ஏன் இல்லை, ஞானம் பெற்ற மனுஷன். அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவுடைய மனைவி அவன் கட்டினான்னா அப்பாவுக்கு எடுத்த ஸ்தானத்தில் நம்ம ராஜாவாக இருக்கோம். அப்போ இவன் என்ன செய்ய, ராஜ்யத்தை ஏழை நான் தான் அப்பா மனைவி கேட்டிருக்கேன், எனக்கு தான் ராஜ்யம் சொந்தம். நியாயாதிபதி பூமியில் இருக்க நியாயம் என்ன செய்வாங்க, ஆமாம் அவங்க அப்பா மனைவி கேட்டிருக்கல அவனுக்கு தான் ராஜ்யம் போகணும் சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? இது தெரிஞ்ச சாலமோன் நினச்சிட்டான், ஏழை அவனை கொள்ளுங்கடான்னா. யோய்தாவின் குமார்னா பெனாயா போய் நினச்சிட்டான், பலிபீடத்தில் வச்சே கொண்டு போட்டான். அல்லேலூயா. எத்தனை ஆச்சு? 4. யார் சொன்ன 4ன்னு சொல்லி சொல்லுங்க, யார் சொன்னா? 4 திரும்ப கொடுக்கணும்னு சொன்னான்ல, கொடுத்துட்டான தாவீது. 4 பிள்ளைகளும் அடி செத்துச்சு. 1 தேவனால் அடித்தது, பாக்கி 3 குடும்பத்தாரம் அடிச்சு. ஸ்தோத்திரம். இந்த 4வது பிள்ளை செத்தது தாவீது தெரியாது, அப்போ தாவீது இல்லை. ஆனால் அந்த 3 பிள்ளைகளுக்கு என்ன பாடுபட்டான் தெரியுமா? தேவசர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இந்த தாவீதுக்கு சரி கட்டாமல் கத்திர பரலத்துக்கு கொண்டு போகலாம்ல. பாமன்னிப்பு கேட்டான்ல, 51 செய்தி எழுதிட்டான். பாமன்னிப்பு அழுது புரண்டு வெசனப்பட்டு பயங்கரமாக வியாகுலப்பட்டு அந்த செய்யத்தை வாசிக்கும் போது உண்மையாக உருத்த வாசிங்க, பயங்கரமாக இருக்கும். அப்படி வியாகுலப்பட்டு எழுதுனா. ஆனால் நீ மன்னிப்பு கேட்ட, நானும் ஒன்று மன்னிச்சிட்டேன், ஆனால் சரி கட்டாமல் விட மாட்டேன். ஏன்னா நான் நீதி இல்லை, நியாயாதிபதி. அல்லேலூயா. இது நீதி இல்லை, நியாயாதிபதி சரி கட்டினார். ஏன்னா நாளைக்கு ஒருத்த தாவீது பெரிய யோக்கியமா, அவனை பரலோகத்தில் ஒன்று வச்சுருங்க, மேசியாவுக்கு தகப்பனை வச்சுருங்க, தாவீதின் குமார்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருங்க. அவன் பெரிய ஆளா? அவன் பாவம் செய்யாதவனா? கேட்பானா இல்லையா? அவன் மன்னிப்பு கேட்டாலும் நீதியை சரி கட்டினார் கர்த்தர். வசனத்தை வாசிக்கிற நானும் நீங்களும் தேவ பயம் நமக்குள்ள இருக்கணும். எந்த ஒரு குற்றம் செஞ்சிட்டோம்னா மன்னிப்பு கேட்டாலும் சில நேரத்தில் சரி கட்டவும் செய்வார். அதனால செஞ்சிடவே கூடாது. செஞ்ச குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டதும் இல்லாமல் இனிமேல் ஆண்டு சொன்னார், பாவம் செய்யாது, பாவம் செய்யக்கூடாது. ஆண்டு சொல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த சிறிதான பெரிதான காரியம் நம்மளை நெருங்கிற பொழுது தேவ பிள்ளைகள் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த எரேமியா தீர்க்க புத்தகத்தில் ஒரு மனுஷன் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவன் யார்? எபேத் மேலேக். நம்ம ஒரு நாள் எபேத் மேலேக் குறித்து தனியாக தியானிச்சிருக்கிறோம். இந்த எபேத் மேலேக்கு அவன் செஞ்ச கிரியில் பாருங்கள், இந்த எரேமியாவை குளிக்கல போட்டானுங்க பொல்லாதனுங்க. எத்தனையோ பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவன் அந்நியன், இவன் ஒரு நீக்ரோ. எபேத் மேலேக்கு ஒரு எத்தியோப்பியன். அவன் ஓடி போய் ராஜாட்ட பரிந்து பேசி, ராஜா தண்ணி இல்லாத உலையில் போட்டாங்க, சாக போகிற கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடார், தயவு செய்து அவசியம்னா சரி போய் தூக்கி விடு. தூக்கிட்டான். பாருங்க வசனம் சொல்லுது, இந்த எரேமியா
உலையில் சாகுறதுக்கு முன்னாடி தூக்கி எடுத்துட்டான். ஆனால் ஒரு நாளில் எந்த ராஜாட்ட போய் எபேத் மேலே கேட்டானோ அந்த ராஜா நேப்புகாத்து நேச்சாருக்கு தப்பிச்சு போக முடியாது, வீட்டை விட்டு அரண்மனை விட்டு விரிஞ்சு கிடக்கிற சூழ்நிலையை தப்பிச்சு ஓடுறான், வயல்வெளியை ஓடுறான். ஓடும்போது கூட போன பிரபுக்கள், கூட போன மகன்கள், கூட போன எல்லாத்தையும் பிடிச்சு நியாயந்து இருக்கிறான். ஆனால் எபேத் மேலேக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ எனக்கு பயந்திருந்தபடினா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினா, நீ என் கற்பனையில் கை கொண்டபடினா, நீ பயப்படுகிற பட்டை உனக்கு வருவதில்லை. இந்த வசனத்தை வாசிக்கலாமா? நீ போய் எரேமியா 16 39:16 முதல். நீ போய் எத்தியோப்பியனாகிய எபேத்மெலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, கூட இருந்த பிரபுக்கெல்லாம் வெட்டுப்பட்டு செத்து போனாங்க. சிதேக்கியாவுக்கு கண்ணு குருடா போச்சு. சிதேக்கியாவை பிள்ளைகளை சிதேக்கியா கண்ணு முன்னாலே வெட்டுறான், கழுத்தை வெட்டுறான். இவ்வளவு நடக்குது. ஆனால் எபேத் மேலேக்கு செஞ்ச கிரியை, நீதியை சரி கட்டுகிற கர்த்தர். இவன் அநீதி செஞ்சான், அதையும் சரி கட்டுறான், நீதி செஞ்சான், அதுக்கு சரி கட்டுறான். ஹல்லேலூயா. சரி, கொஞ்சம் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. நியாயப்பிரமாணத்தில் அவ்வளவு பெரிய பற்றுதலாக இருந்தார். யார்? சவுல். அதாவது சவுல் என்ற பவுல், ரெண்டுமே ஒரே பேர் தான். நம்ம அநேகர் சவுலை பவுலை மாற்றிட்டீங்கன்னு சொல்லலாம் ஜெபம் பண்ணுவோம். அது நம்ம அறியாமல் ஜெபம் பண்ணுறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை யாரும் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி? சவுளை பவுலாய் மாற்றினீரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணலாமா? அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? சவுல் புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டு அதுக்கடுத்து தன் பேரை பவுல்னு சொல்கிறார். சவுல் சொன்னால் அது ஹீப்ரோ, எபிரேயத்தில் சவுல், கிரேக்கத்தில் பவுல். அப்போ ரெண்டும் ஒன்று தான். சரி, இப்போ வேறு ஒன்றும் வேண்டாம். இப்போ இங்கே யார் பேரை சொல்லலாம்? உன் பேர் என்ன பேர்? ஃபஸ்ட் பேர் சொல்லி கிருபா. இப்போ பேர் கிருபா, இது தமிழ். இப்போ இவ பேர் ஆங்கிலத்தை சொல்ல பாருங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு. நல்ல சத்தமா கிரேஸ் சொல்லு. உன் பேர் என்ன பேர்? சர்த்தானா சொல்கிறது. கிரேஸ்ன்னு என்னது? கிருபை. கிருபை, கிருபை என்ற பேரை என்ன வச்சுருக்காங்க? கிருபான்னு வச்சுருக்காங்க. அப்போது ஆங்கிலத்தில் என்னது? கிரேஸ். தமிழ் என்னது? கிருபை. கிருபைன்றது கிருபான்னு வச்சுருக்காங்க. நல்லா கவனிங்க. அப்போது நம்ம இப்படி சொல்லலாமா? ஆண்டவரே கிருபாவை கிரேஸை மாற்றிட்டீங்க ஆண்டவரே, அப்படி சொல்லலாமா? ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் இப்போ இது குடிச்சுனா கூட உங்களுக்கு விளங்காது. ஜீசஸ்ன்னு என்னது? ஏசு. ஏசுன்னு என்னது? ஜீசஸ். ரெண்டும் ஒன்று தான். இயேசுவை ஜீசஸை மாற்றினீங்க அப்படி சொல்லலாமா? இது மாதிரி. சரி, இதெல்லாம் விளக்கம் வேண்டாம், நம்ம ரொம்ப நேரத்துலேயே போய்கிட்டு இருக்கோம். இப்போ கத்தோலிக்க சமூகத்தில் இந்த பவுல், அதாவது சவுல் கிரேக்க, எபிரேயில் சவுல், கிரேக்கில் பவுல், இவர் ஒரு நாளில் ஸ்தேவான கல்லெறியும் போது எங்கே இருந்தார்? கல்லெறியுடைய சட்ட துணிமணிகள்லாம் பாதுகாத்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். இது இவர் சம்மதித்தவர் தான். ஏன்னா இவர் சனரிப்பில் ஒரு மெம்பர். அதனால் இவர் சம்மதத்தோடு என்ன செய்கிறாங்க? கல் விட்டு எறிகிறாங்க. நல்லா கவனிங்க. இவர் இப்போ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார். இவர் இரத்த கரையோடு இருக்கிறார். எந்த இதில்? தேவாவுடைய இரத்த கரை மேலே இருக்குது. ஏன்னா கல்லெறிக்கு இவர் சம்மதித்தவர். அந்த கல்லெறிஞ்ச துணிமணியை பூரா இவர் தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தவர். அதில் பெரும்பகுதி இவர் தான். கல்லெறிஞ்சவங்களுடைய கல்லெறிஞ்ச சட்டையை பாதுகாத்தவர் இவர். அதனால் இவர்கிட்ட பெரும்பாவம் இருக்குது. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாச்சு. ஊழியத்தை செய்யறதுக்கு உற்சாகமாக உடனே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இவர் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவரில்
தேர்னவர்ல அதில் இருக்க மேசியாவுடைய காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ மேசியா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டார், இயேசு தான் சொல்லி. அதில் உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஊழியத்தை சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டார். பாருங்க, இவர் இஸ்ரேல் தேசத்தை ஊழியம் செஞ்சுட்டு இப்போ வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணி வெளிநாட்டில் போய் ஊழி செய்கிறார். அப்படி ஊழி செய்கிற இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 14ஆம் இடத்துல அந்தியோவிலேருந்து வந்த யூதர்கள் இந்த பவுலவே கல்லெறிகிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிதாபமான நிகழ்ச்சியாக இருக்கும். எப்பேற்பட்ட ஊழியக்காரர் பவுல், இவரை ஒரு நாள் என்ன செஞ்சிட்டான்னா கல்லெறிஞ்சிட்டாங்க. ஆனால் சாகலை. ஏன்னா தேவ சித்தம் அவரை கொண்டு இன்னும் செய்ய வேண்டியது அதிகமாக இருக்குது. அதனால் அவர் என்ன செய்யல, சாகலை. ஆனால் செத்தது மாதிரி கிடக்கிறார். ஒரு மனுஷனுக்கு 1 கல் 2 கல் 3 கல்னா பரவாயில்ல, மாறி மாறி கல்லை விட்டு எரிஞ்சிக்கிட்டே அந்த இடத்துக்காகும். ரத்தம் வடியும், கொஞ்ச நாள் மயக்க வரும், இன்னும் கல் விழிச்சு செத்தே போயிடுவாங்க. ஆனால் தேவ கிருபையால் சாகலை. நல்லா கவனிச்சு கேளுங்க. கல்லெறியருக்கு துணை போனதுனால இவர் ஒரு நாள் கல்லெறியப்பட்டார். அப்போது நாம் சொல்லுவோம், ஐயா பரிசுத்தவான் தானே, ஐயா ஊழியக்கார் தானே, அவருக்கும் கர்த்தர் நீதியை சரி கட்டினார். கர்த்தருக்கு ஏன்னா இந்த பாவ கரை கழுவப்படும்னா அவர் கல்லெறிஞ்சப்பட்ட பிற்பாடு தான் இது கழுவப்படுது. மன்னிப்பு கேட்டது உண்மை, தேவன்கிட்ட சரண்டர் ஆனது உண்மை, தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 100% ஊழியத்தை உற்சாகம் செய்கிற உண்மை. ஆனாலும் கூட இந்த நியாயாதிபதி கடைசி நாட்களில் பவுல் நீ பாவின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடக்கூடாது. அதனால இந்த பூமியில் என்ன செய்வான்னா நீதிமானை சரி கட்டுவான். ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் நல்லா கவனமாக கேளுங்க. இவர் நீதியை சரி கட்டுகிறவர். ஏன்னா அவர் பேர் என்ன பேர் தான், நீதி இல்லை, நியாயாதிபதி. அப்போது எந்த காரணத்தை கொண்டும் அது யாராக இருந்தாலும் சரி, நீதி சரி கட்டாமல் கர்த்தர் விட்டுட்டார்னா அது வேற மார்க்கம், அது வேசி பிள்ளைன்னு அர்த்தம். சிட்சையை கர்த்தர் யாருக்கு கொடுக்காது இருக்கிறாரோ அவங்களாம் வேற பிள்ளைகள். அப்போ கர்த்தர் ஒரு சிட்சையை கொடுக்குறான்னா அதை பெற்றுக்கொண்ட அனைவரும் பாக்கியவான்கள். நிச்சயமான ஆசிரியர் அந்த சிட்சையை பெற்றவர்களுக்கு பரலோகம் உண்டு. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் ரொம்ப பேர் இந்த பரிசுத்தவான்களுக்கு, இந்த பரிசுத்தவானுக்கு ஏயா இந்த பலவீனம் வந்துச்சு, ஏயா இந்த நோய் வந்துச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வந்துச்சு? நீதியை சரி கட்டுறார். இந்த பூமியிலேயும் நீதிமானுக்கு சரி கட்டப்படும். அதனால சரி கட்டுறார் கர்த்தர். ஏன்னா இவர் நீதியில் நியாயாதிபதி. கர்த்தருக்கு சொல்கிறோம், எந்த காலத்திலும் எந்த மனுஷனும் எந்த பிசாசும் எழும்பி இவனை ஏன் பரலோகத்தை கொண்டு வந்து கேட்டக்கூடாது. அதனால பூமியிலேயும் கர்த்தர் அவர்களை சரி கட்டுறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் அந்த நீதியின் கிரீடம் அணிந்து நீதியில் நியாயாதிபதியாய் அவர் சிங்காசனத்தில் உட்காரும் நாட்களுக்கு முன்பதாக பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். நம் வாழ்வில் நீதியும் சரி கட்டப்படணும். அப்போ நாம் பிழைச்சோம். இந்த நீதியில் நியாயாதிபதி அது வரைக்கும் அவர் அன்புள்ளவராக இருப்பார். சிங்காசனத்தில் உட்காந்துட்டார்னா அவர் நீதி மட்டும்தான் செய்வார். அவர்கிட்ட போய் எங்கள் மேலே அன்பு பாராட்டுங்க. இது ஒரு கதை உண்டு, இந்த கதையை கேட்டிருக்கோம், அது நமக்கு டைம் போயிடும். அதில் தேவ சமூகத்தில் நாம் நீதியை சரி கட்டுகிற தேவன், நீதியில் நியாயாதிபதி, பயபக்தியோடு இருப்போம், பாவம் செய்யாமல் இருப்போம். தேவ சமூகத்தில் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டு சொல்ல ஒப்புரவாகி அவர் நீதி சரி கட்டினாலும் ஒத்துக்கிட்டு நம் வாழ்வில் பயபக்தியோடு வாழும். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.